ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் கட்டி பெருங்காயத்தை வீட்லேயே எப்படி ரொம்ப சுலபமான முறையில் பவுடராக மாற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் நீங்கள் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா அது உள்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் இது மாதிரி சுற்றி வச்சுருப்பாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். முதல்ல நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா மெத்துன்னு இருக்கும். இந்த கவர்லேருந்து இதை பிரித்து ஒரு கொஞ்சம் நேரம் நீங்கள் காற்றுப்பட வச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே கட்டிப்பட்டு போயிடும். இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது நமக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக நல்லா கம்மு மாதிரி நல்லா இப்படி இழுக்க வரும். கொஞ்சம் நேரம் நல்லா காற்றுப்பட வச்சிட்டிங்கன்னா அப்படியே கட்டிப்பட்டு போயிடும். அதனால நம்ம இதை வந்து இப்படியே வச்சு யூஸ் பண்ணுறத விட நம்ம பவுடர் பெருங்காயமாக மாற்றி வச்சுக்கலாம். நம்ம ரெகுலராக பவுடர் பெருங்காயம் கடையில் நம்ம வாங்கியிருப்போம். அதை விட இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் வாங்கி அதை வந்து நம்ம பவுடராக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த பவுடர் பெருங்காயம் வாங்குறத விட இது வந்து வாசனையும் நல்லாயிருக்கும். எந்த விதமான ஒரு கலப்படமும் இல்லாமல் வீட்டிலையே நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான இதாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கட்டி பெருங்காயத்தை கவர்லேருந்து எடுத்த உடனே அது ரொம்ப நேரம் வெளியில் வச்சுருக்காதீங்க. கையோட இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக உங்களுக்கு இது மாதிரி கட் பண்ண வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து முதல்ல ஒரு ட்ரை ரோஸ்ட் மாதிரி வறுத்துக்க போகிறோம். அதனால் இப்போ நம்ம இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இருக்கிறத கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் தட்டையாக மாற்றிக்க போகிறோம். இந்த மாதிரி இதை ஒரு பலகையில் வச்சுட்டு ஸ்பூனோடைய பின் பக்கத்தால் இப்படி நம்ம இந்த ஒவ்வொரு பீஸும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு தட்டையாக உங்களுக்கு அழுத்த முடியும். இது மாதிரி எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது நமக்கு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு நமக்கு ரோஸ்ட் ஆகி வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி அப்படியே பீசஸாக போடுறத விட இந்த மாதிரி ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூனோட பின் பக்கம் அப்படி அழுத்துனீங்கனாக்கா தட்டையாக மாறிடும். அப்போ தான் நமக்கு ஈவனாக நமக்கு ரோஸ்ட் ஆகி கிடைக்கும். இப்போ எல்லா பீசஸையும் இது மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் அளவுக்கு அந்த கட்டி பெருங்காயம் ஒரு பீஸ் எடுத்து பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதிகமான அளவில் வேணும்னா 2-3 பேக்கெட் கூட ஒரே நேரத்தில் இந்த வேலையை நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தட்டையாக நம்ம அந்த கட் பண்ண பீசஸ்லாம் ரெடி பண்ண பிறகு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீசஸை வந்து இது மாதிரி போட்டு விட்டுடுங்க. ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் கொஞ்சம் தனித்தனியாக போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் சிம்மில் மாற்றிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு காய வச்சுட்டு இந்த மாதிரி இந்த பெருங்காயத்தை சேர்த்துட்டு கையோட ஸ்டவ்வை வந்து சிம்மில் மாற்றிக்கோங்க. சிம்மில் வச்சு எவ்வளவு நேரம் இதை வறுக்கணும் அப்படின்னா ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து வறுத்து விடுங்க. இது மாதிரி தொடர்ந்து கரண்டி வச்சு ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் இது மாதிரி கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வந்துடும். சூடாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் ஆறின பிறகு நல்லா மொறுன்னு வந்துடும். இதே மாதிரி ஒரு 4 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக உங்களுக்கு அந்த பெருங்காயம் வாசனையும் நல்லா வீடு முழுக்க வரும். அதே சமயம் ஒன்றோட ஒன்று இது மாதிரி ஒட்டிக்கிட்டாலும் பரவாயில்லை, அதை வந்து நீங்கள் அப்புறமா பிரித்து எடுத்துடலாம் ஈஸியாகவே. இப்போ பார்க்குறதுக்கு ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கிட்டு பிசுப்பாக அதே சமயம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம ஆற வச்சிட்டோன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. எல்லா பக்கமும் நல்லா வெள்ளையாக பூத்து வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடாக இருக்கும் போதே கையோட இதை வந்து நம்ம ஒரு பலகையில் போட்டு சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா, அந்த கட்டையை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம். சூடு ஆறுறதுக்கு முன்னாடி இது மாதிரி தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஆறி உங்களுக்கு கிறிஸ்பியாக உடைக்க வந்துடும். ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டால் போதும். நம்ம இதை வந்து பவுடராக பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ சூடு இருக்கும் போதே இது மாதிரி ஃப்ளாட் பண்ணி விட்டுடுங்க. ஃப்ளாட் பண்ணி விட்டு இதை ரூம் டெம்பரேச்சருக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு உங்களுக்கு கையிலேயே இந்த மாதிரி உடைக்க வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு இது சின்ன சின்ன பீசஸாக உடச்சி போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்து உங்களுக்கு நல்லா மொறுன்னு நீங்கள் அதை வறுத்து எடுத்தால் தான் இது மாதிரி உடைக்க வரும். முதல்ல கம்மு மாதிரி இருந்தது இல்லையா ஆரம்பத்தில், இப்போ பாருங்கள் உங்களுக்கு டக்குன்னு இந்த மாதிரி உடைக்க வரும். சின்ன சின்ன பீசஸாக இதை உடைச்சிட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் கையோட மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க.
பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் கொரப்பாக வேணும், எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம். நான் நைஸாக தான் பவுட்ரு பண்ணியிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக வந்திருக்குன்னு. எந்த விதமான ஒரு கலப்படமும் இல்லாமல் கட்டி பெருங்காயத்தை வச்சு வீட்டிலையே இது மாதிரி நீங்கள் பவுட்ரு பெருங்காயம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை ஒரு ஏர்டைட்டான இது மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்லையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சின்னதாக அதுக்குள்ளே ஒரு ஸ்பூனும் போட்டு விட்டுடுங்க. ஈரம் படாமல் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எத்தனை மாதமானாலும் வாசனை போகாமல், அதே சமயம் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியாகவும் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாமல் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.